அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த தவ நாட்களிலே ஜெபம் என்பது அடிப்படையானதும் முக்கியமானதுமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக அமைவதை பார்க்கின்றோம். 2 வகையான ஜெபங்கள். முதல் வகையான ஜெபம் பரிசேயருடைய ஜெபம். இவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இவரை மையமாக கொண்டிருக்கிறது. நான் என்ற ஒரு தனி மனிதனுடைய ஈகோ என்று சொல்கின்றோமே, அவருடைய செல்ஃப் என்று சொல்கின்றோமே, அவரை பற்றியே சுற்றி இருக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. 2வது வகையான ஜெபம் என்பது ஒரு வரி தண்டுபவர் அவருடைய ஜெபமாக இருக்கிறது. பரிசேயரை பெரிய மனிதராக நினைத்தார்கள், போற்றினார்கள், கொண்டாடினார்கள். வரி தண்டுபவரை பாவி என்று நினைத்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். எந்த ஒரு தொடர்பும் அவரும் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வரி தண்டுபவர் எப்படி ஜெபித்தார் பாருங்கள். வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க அவர் வெட்கப்படுகின்றார். அந்த துணிச்சலும் இல்லாமல் அவர் மார்பிலே அடித்து கொண்டு ஆலயத்திற்கு உள்ளாக நுழைய அதற்கு கூட தகுதியில்லை என்று நினைத்து கொண்டு கோவிலுக்கு வெளியவே நின்று கொண்டு, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் கடவுளே என்று தன்னிலை உணர்ந்தார். இறைவனை மையமாக வைத்திருந்தார். ஆக முதல் பரிசேயருடைய ஜெபம் வேண்டல் என்பது அவரை பற்றி சுற்றிய ஒரு வேண்டலாக ஜெபமாக இருந்தது. ஆனால் 2வது வகையான வேண்டல் ஜெபம் என்பது ஒரு பாவியினுடைய ஜெபம் கடவுளை பற்றியதாக இருந்தது. கடவுளுடைய இரக்கம், அவருடைய மேலான மன்னிக்கின்ற அந்த மனோபாவம் மற்றும் அவருடைய தாராள உள்ளம் இதன் அடிப்படையிலே அமைந்திருந்தது. இறுதியாக ஆண்டவர் இயேசு இந்த உவமையினுடைய கருத்தை நமக்கு உணர்த்துகின்றார். யாருடைய ஜெபம் இறைவனுக்கு ஏற்றதாக இருந்தது என்று சொன்னால், இறைவனுக்கு ஏற்ற ஜெபம் 2வது வகை ஜெபம்தான். காரணம், இந்த 2வது வகை ஜெபம் என்பது இதயத்திலிருந்து வந்த ஜெபம். அவருடைய பாவ நிலையை ஏற்றுக்கொண்டு இறைவன் முன்பாக நின்று தன்னை தாழ்த்தி கொண்ட ஜெபம். கடவுளே எல்லாம் நமக்கு என்று இறைவனை நம்பி அவருடைய கரத்திலே தன்னை ஒப்படைத்த ஜெபம். தன்னுடைய பாவம் என்பது இறைவனுக்கு ஏற்றதல்ல என்று இறைவனிடம் வேண்டிய அந்த ஜெபம், அந்த தாழ்ச்சியும் அந்த உண்மைத்தனமும் தன்னை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையும் தான் உண்மையான ஜெபம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் ஜெபிக்கின்றோம். எப்படி ஜெபிக்கின்றோம்? பல நேரங்களிலே என்னை பற்றியே நினைத்து கொண்டு எனது தேவைகளை மட்டுமே வேண்டிக் கொள்வோம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று கேட்போம். ஆனால் உண்மை ஜெபம் என்பது என்னுடைய நிலையை உணர்ந்து இறைவன் முன்பாக இறைவனை போற்றுகின்ற, இறைவனை நினைக்கின்ற, இறைவனை சுற்றி வருகின்ற உண்மை ஜெபம் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். எனவே ஜெபிப்போம், இறைவனை மையமாக வைத்து ஜெபிப்போம். ஜெபிப்போம், நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம், இறைவன் நம்மீது இரக்கம் கொண்டிருக்கின்றார் என்று நினைத்து ஜெபிப்போம். ஆமென்.